சரி சார், சரி சார். உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். ஏன் சார்? உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தேன், இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல. சரி சார், சரி சார். என்னது? ஏன்பா அழற? சார், இனிமே எனக்கு வேற வழியே இல்ல. உண்மையை சொல்லிடுறேன். எந்த உண்மை? சார், எங்க சித்தி இறந்து போயிட்டாங்க சார். ஐயோ, என்ன எப்போ? இப்பதான் சார், 3 நாள் ஆச்சு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னும் உறுதியா தெரியலையே சார். என்ன உறுதி? சார், எங்க சித்தி ஒரிசா போயிருந்தாங்க. ஒரிசால ஆத்துல படல போயிட்டு இருக்கும் போது படகு கவுந்துச்சு சார். ஐயோ, பாடி கிடைச்சதா? அவங்க போட்டிருந்த பாடி கிடைச்சது. அதை வச்சு அவங்க எதுக்காக போலீஸ்ல சொன்னாங்க. உறுதியா தெரியாம உங்ககிட்ட எப்படி சார் சொல்றது? அதான் சொல்லல. கவலைப்படாதப்பா, உங்க சித்திக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன் சார்? நாளைக்கே உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல. சார் 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 சார், இப்பதான் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே வராங்க சார். நீங்க ஏன் சார் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற? ஆமா. முருகா, நல்லவங்களையே ஏன்டா சோதிக்கிற? திடீர்னு அந்த அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில் வர மாதிரி. முருகா, இனி போச்சு. சரோ, கை கூட தனியா போறது பயப்படுற இந்த நேரத்துல நீ பெற்றோட வந்திருக்க? மொத்தமா வந்துட்டேன். நீங்க எப்படி லெட்டர் எழுதுனீங்க? எங்க அப்பா கிட்ட பயமா? அவர் தாய் புள்ளினா நான் குட்டி புள்ளி. 16 அடி பாய்வேன். நாம 2 பேரும் யாருக்கும் தெரியாம மாலை மாத்தி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். சரியா? இந்த நேரத்துல எந்த கோயில் திறந்திருக்காரு சரோ? கோயில் கிட்ட முதல்ல கேட்டு தரங்க. பூட்டி சாவி கையில வச்சிருக்கான். யாரு? அண்ணன். நான் இப்ப நேரா புஷ்பா வீட்டுக்கு போறேன். நாளை காலையில அங்க வந்து என்ன கூட்டிட்டு போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நீ இப்ப போற என்ன சொன்னாலும் சரிதா. அண்ணா மேல பிடிக்கா இருக்காதா? லுக் மிஸ்டர் சந்திரன், என் இஷ்டத்துக்கு விரோதமா நீங்க என்ன கனவுல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் உங்களை ஜென்டில்மேன் நினைச்சேன். நோ, யூ ஆர் எ கவர்ட். இப்ப சொல்றேன் சார், நாளை காலையில எனக்கும் இந்திரனுக்கும் கோயில்ல புண்ணானோம். முடிஞ்சா எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்தி பார்க்கலாம். மத்தியராத்திரி இப்படி கத்த பாக்குறதுக்கு பூமி சாட்சி நினைப்பாங்க. என்ன பத்தி உடனே தெரியட்டுமே. நீ கத்ததுல ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த போயிடு. நாளைக்கு புஷ்பா வீட்டை வெயிட் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. காதலிப்பே, இனிமே காதலிப்பே. போய் சொல்லுவே, இனிமே போய் சொல்லுவே. மூஞ்சி டியோடோல் வேற. ரெட் விஷம் போடுறியா? போடுவே. அண்ணே, அண்ணே, எல்லாரையும் எப்போ ஏமாத்த முடியாது. நான் சொல்றது கேளு. முதல்ல அந்த மீச விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டு. உன் தம்பி லட்சுமணனை வனவாசத்துக்கு அனுப்பு. கதையை முடிச்சுடு. ஐயோ, கதை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் காதலியை விட முடியல, அந்த பக்கம் வெளியே விட முடியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சத்தியமா சொல்ற தங்கச்சி, இனிமே வாழ்க்கையில கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை மட்டும் காதலிக்கவே மாட்டேன். நான் செஞ்ச தில்லுமுதெல்லாம் விச்சுப்புறம் எடுத்து போய் துரத்துது. அன்னைக்குமா இதுதான் கடைசி ராத்திரி வீட்டுல தூங்க போறேன்னு நினைக்கிறேன். நீ போய் தூங்குமா, போய் தூங்கு. லைட்டானே. ஐயோ, குட் மார்னிங் அங்கிள். இட் இஸ் நாட் எ குட் மார்னிங். சரி, உங்க அண்ணன் இருக்கானா? இருக்காரு. அண்ணா, உங்களுக்கு எந்த அண்ணனை பார்க்கணும்? எந்த அண்ணன் இருக்கான்? 2 அண்ணனும் தான் இருப்பாங்க. சந்திரன் இருக்கானா? இந்திரன் இருப்பானே. என்ன விளையாடுற? நீங்க சந்திரன் கிட்ட தானே பேச போறீங்க? எச்சல் பண்ணாத, கையெடு. சந்திரனை கூப்பிடு. கூப்பிடுறேன். சந்திரனே. என்ன காலங்கட்டல? என் மகன் சரோஜினி கடத்தப்பட்டு இருக்கா. இந்திர ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா? ரொம்ப தான் தூங்கிட்டேன் சார். விடிஞ்சதை எத்தனை மணிக்கு இங்கிருந்து போனா? நான் பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டியதா சார், வரச்ச காணும். சரி, அப்ப நான் போலீஸ் போறேன். போலீஸ் எல்லாம் எதுக்கு சார்? குட்டையில வெளியப்பட்டுடும். என்ன குட்டு? என் தம்பியோட தில்லுமுதல வெளியப்பட்டுடும் சார். எது தில்லுமுதல்? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார்? என் தம்பி பத்தி எனக்கு கவலை இல்ல சார். என்ன? தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன ஒரு தங்கச்சி தெரிஞ்சா எவன் சார் கட்டிக்குவான்? சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாம் வா. சரி சார். சார் சார், அது இன்னும் பெரிய பிரச்சனை சார். என்ன சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம்
கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அவங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த பாவம் உங்க தலையில சார் விழணும். அப்ப என் பொண்ணோட கதை என்ன ஆகுது சார், 2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வைக்கிறேன் சார். 2 மணி நேரத்துல வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம். வணக்கங்க, சௌஜனி இருக்காங்க? ஓஹோ, நீங்க தான் அந்த சந்திரனா? ஏன் சார், ஏன் சாரோ பெட்டியோட வீட்டை விட்டு வந்தான்னு இப்பதான் புரியுது. சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, இன்னும் அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சௌஜனியை பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க, என்னங்க இது? பெத்தவங்களை இப்படி தவிக்கி விட்டு வந்துட்டீங்களே, உங்க அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டார் தெரியுமா? I don't care. என்னங்க, உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. ஓடி வந்து காலங்காத்துல வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுத்தாருங்க பாவம். I don't care. பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதத்தால என் தம்பி ஜெயிலுக்கு போய் கூடாது இல்லையா? I don't care. என்னங்க 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 என்னங்க, ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கிறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி 3 நிலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாகிற நினைப்பா இல்ல ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னுடைய ஆட்டம் போடுற அரை டிக்கெட். மரியாதையா என் கூட வர்றியா இல்ல கை கால் கட்டி பாசல் பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசுமேன், நான் முதலாளி பொண்ணு. ஐ டோன்ட் கேர். அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால இந்த மீசையேடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஐயோ, என்னங்க இது? இப்படி பொய் பொய்யா சொல்லிருக்கீங்க? என்ன போய் 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 போய்? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான், அதுதான் தாய் பொய். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரு, பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அப்போ எல்லா உண்மையும் சொல்லிடு. உங்களுக்கு என்ன? சரு சரு, உங்க அப்பாவுக்கு சந்திரன் மேலுக்கு ஆசையை விட இந்திரன் மேலுக்கு வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உதைப்பார், 2 வேணுங்கிறியா? அப்புறம் காதலும் அம்பேல் என் வேலையும் வரோகறான். டேய் அறிவு கெட்டவனே, நீ கத்துறதுனால அவனுக்கு தானடா லாபம். எப்படிடா? ஆமா, நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும், பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், பொட்டுல போயிடுவே நீ. அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது. கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான், ஒரு மலர் வளையத்தை வைப்பான், தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான், அவ கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான். Who is the loser? டேய், அவன் என் மக கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆமா, சமாதியில இருந்து எழுந்து வந்து அவனை சுடுவண்டா. என் முதல் வேலை மீசை இல்லாத இந்திரம் பயல 7 வருஷம் உள்ள தள்ளுவேன். 2வது வேலை அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். அட போடா இவனே, 2க்குள்ள ஒண்ணு வேண்டாம் நடக்கும். பார்க்கலாமா? முதல்ல இங்க வந்து பாரு. போமா, உள்ள போ. நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார். இதோ உங்க பொண்ணு. இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார். அந்த இந்திரம் பயல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தடுத்துப்பா, பொறுக்கி பய. போய் பேசி பாக்குறேன் சார். நீ ஏன் சிரிக்கிற? அதானே, எந்த நேரத்துல சிரிக்கணுங்கிறது கிடையாதா? அறிவு கட்டம். சாரி சார். நீ திட்டுப்பா, உனக்கு உரிமை உண்டு. தேங்க்யூ சார். அறிவு கட்டம் உண்டா? அப்பா, வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன தெரியுது? பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான்.
நீங்க ஒரு துரும்ப எடுத்து போட்டு இதான் உன் புருஷனாலும் சரி. துரும்ப வேண்டாம், எறும்ப வேண்டாம், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ. கரும்பு மாதிரி இனிப்பான். உங்க இஷ்டம்பா. குட். மாப்பிள ஸ்வீட் ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பிடுங்க. மாப்பிளை ஆசை விடாதீங்க, மேல மேல போட்டுக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளைக்காக ஸ்பெஷலா பண்ணது. ஏய், தட்ட பார்த்து ஊத்து. ஹலோ ஒரிஜினல், இந்த வீட்டுக்கு நீ மருமகனா வரப்போற. அதான் இவ்வளவு கவனிப்பு. கைமாத்த ஒரு 5000 ரூபாய் பணம் வேணுமே. 5000 ரூபாவா? ஏய், இடைக்கிட போட்ட கூட 5000 ரூபாய் தர மாட்டேன். உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தானடா கடிச்சேன். இப்ப கேட்டாதானே கிடைக்கும். ஏய் மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள்ள, ஒண்ணுமா சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள உப்பு இவ்வளவுமா? இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல, திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி. நல்லா சாப்பிடு. சொல்லுங்க யோசனை பண்ணியா? என்னடா பணம் கொடுத்தா காட்டி கொடுப்ப, அவ்வளவுதானே? நீ காமதான கண்ணு. உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது. அதனால சும்மா மாட்டி விடும், அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு, மோர் குழம்பு. என்னது மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே. மாப்பிள பால், அவுல், ஜவ்வரிசி 3 பாயாசமும் ரெடி. அனுப்பட்டுமா? சரி. பாயாசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயனா இருக்கு. முடிவென்ன? முடியாதா? வீசிய ஒரு தடவை நல்லா தடவை பார்த்து சொல்லு. முடியாது முடியாது முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மை வேற என்ன செய்ய முடியும்? ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாற்ற. சார், என்னடா ஒரு டவுட் சார். என்ன? வெளிதா சார். இப்படிதான் சார் சந்திர சார் மீசை இழுத்தேன். அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்தனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா? இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீசை ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆ? ஏன் டவுட்? காசா பணமா இழுத்தே பாத்துருமே. நான் அப்பவே சொன்ன காட்டியா? நான் அப்பவே சொன்ன காட்டியா? ஐயோ திருட்டு ராஸ்கல், சந்திர மாதிரி மீசையை ஒட்டிட்டு வந்து என்னை ஏமாத்தவா பாக்குற? டாடி, டாடி என்ன காரியம் செய்றீங்க? அவர் என்னோட காதலன். அவனுக்கு நான் காலன். எனக்கு வீரம் வராது, வந்தா நிக்காது. டாடி, விட்டுடுங்க டாடி. முருகா, இந்த கிழவை கிட்ட இருந்து காப்பாத்துப்பா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? நீங்க யாரு? அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட். உங்க காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? போங்க. வந்துட்டேன்னா சீக்கிரம் போங்க. எனக்காக காத்துட்டு இருக்கீங்களாமே? ஆமா. இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. என்ன இனிமே என் பாலிசி என்ன தெரியுமா? என்ன சுடுறது. அப்புறம் எப்ப நான் வந்து பாக்குறது? 10 அன்னைக்கு பார்க்கலாம். யார் 10? இத போறானே அவன் 10. யார வண்டி? 2000 ரூபாய். 2000 ரூபாய் போயிடுச்சு. 20 வருஷமா வளர்த்த பொண்ணைய அபேஸ் பண்ணிட்டு போயிட்டா 2000 ரூபாய்க்கு அப்படி கத்துற? வீட்டுல 7 பொண்ணு இருக்கு. யார வண்டி ஒண்ணுதானே இருக்கு.
அண்ணா அண்ணா என் வண்டி என்ன ஆற வண்டிண்ணா அண்ணா அண்ணா ஆற வண்டி இதுக்குதான் சொன்னேன் எனக்கு வெட்ட வேண்டிய மால் வெட்டியிருந்தா உங்க காதலி இப்ப நரோட்டுக்கு வந்திருக்காது இல்ல முதல்ல ஒண்ணு விட்டுண்டா ராஸ்கல். எங்க போயிட்டு இருக்க நீ? லாட்ரிக் போயிட்டு இருக்கேன். உன் அண்ணன் மூக்கு வெளுத்து போச்சு, அவனை முதல்ல கவனி. அண்ணனுக்கு என்ன? துப்பாக்கி கைமா ஸ்ரீராம் சுத்தம் முடிச்சு அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். என்ன பாக்கலாடா? சென்ட்ரல் ஜெயில இருந்து என் கை தப்பி ஓட்டான். ஒரு மரியாதை வேணாம். ரிச்சாகாரர பில்ல வச்சிருக்கிறியா? அப்படி கேளு. பில்ல வச்சிருக்கியா? இல்ல. போலீஸ்காரங்கிறதுக்கு நீ பில்ல வச்சிருக்கிறியா? இதோ வச்சிருக்க. தொப்பி எடுத்துட்டா நீ குர்க்கா தெரியுமா? சார்ஜ் நீ ஏன்டா கவலைப்படுற? நம்ம சினிமா இன்ஸ்பெக்டரை ஹெல்ப்புக்கு கூட அனுப்புற. அட பிரதாப், நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார். அப்ப நான் வரேன் சார். இருங்க சார், உங்க லைஃப் எவ்வளவு ரிஸ்கா இருக்கு பாத்தீங்களா? ஏயா கேக்குறேன், ஒரு பாலிசி எடுத்துக்கீங்களேன். அடச்சை கார்ல ஸ்டாண்டிங் நாட்டலாம். அப்ப உட்காந்துக்கிறேன். அடச்சை இறங்கியா ஸ்பீடா போறீங்களா? லைசன்ஸ் இருக்கா? எதுக்கு? டிரைவிங் லைசன்ஸ். அதுக்கு இருக்கு. இதுக்கு இருக்கு. டேய், ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? காதலோட புனித தன்மை தெரியாம நீங்க அவர் சொல்றதுனால என்னதான் விதவை ஆக்க போறீங்க? தாலியா கட்டிட்டான் திருட்டு ராஸ்கல். ஆனா எங்க கல்யாணம் மிஸ் ஆயிடுச்சுப்பா. எங்க? சொர்க்கத்துல. அப்ப உங்க கல்யாணமும் சொர்க்கத்திலேயே நடக்கட்டும். டாடி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பெரிய மனுஷ் பண்ணுங்க சார். துப்பாக்கியை தூர எறிங்க சார். எங்க அண்ணனை விட்டுடுங்க சார். சந்திரன் இல்ல, சூரியனே வந்தாலும் விட மாட்டேன். இந்த 6 குண்டு தீர்ற வரைக்கும் அவனை சுட போறேன். எங்க அண்ணனுக்கு 6 குண்டு பத்தாதே சார். அப்ப என்ன பண்ணுவீங்க? வண்டியை கொண்டு இடிப்பேன். யூ கெட் அவுட். You old man. ஹலோ என்ன பொண்ணே, கல்யாணம் ஆச்சா? திருமணத்து மேல பாலிசி ஒண்ணு இருக்கு. எத்தீங்க கல்யாணத்துக்கு வரலாம். அப்ப என்ன சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். என்னன்னு? நீங்க கைப்பிடிச்சு இழுத்தீங்க. ஹலோ பிரதர், சாத்தாச்சா? இனி 2 ஷாட் பாக்கி இருக்கு. ஷாட்டா? நீங்க ஃபயரிங்கா? ஆமா, இங்க தான் ஷூட்டிங். ஷூட்டிங்கா? ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளமா? அதுதான் சப்ஜெக்ட். நீ எந்த ஸ்டேஷன்? ரியல் ஜோலி விட்டுட்டேன், இப்போ ஆக்டிங். ஆக்டிங்கோ பர்மனன்ட்டோ? எந்த டிவிஷன் சார்? ஃபிலிம் டிவிஷன். ஒண்ணும் புரியலையா? கிரைமா டிராபிக்கா? கிரைம். இப்ப பண்ற நாள் படம் கிரைம் தான். அட்டாமா? சொல்லாத யாரும் கேட்டா. அடப்பாவி, நீங்க சினிமாவே செய்யா? நீ நெஜமே செய்யா? என்னடா ஒரே கோல்மாலா இருக்கு? ஆமா சார், ஒரே கோல்மால் சில்லுமுள்ளு சார். சில்லுமுள்ளு ஷூட்டிங்கா? ஆமா சார். அதான் என்ன போல ட்ரெஸ்ல ஒருத்தன் மோட்டார் பைக்ல வரான், ஒருத்தன் கையில துப்பாக்கியோட கார் ஓட்டுறான். நான் பார்த்ததே இல்லையா? யாரா அந்த நடிகன்? இப்பதான் யாராலும் நடிக்க வராங்களா சார்? டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி வரவங்கள பார்த்து நீங்க எப்படா முன்னுக்கு வர போறீங்க, முன்னுக்கு வர போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ உடனே இப்படி உட்காரு, 2 பேரும் சேர்ந்து ஜோடியா டாடா காமிக்கலாம். உன்னால தான் எல்லாம் குழப்பமோ? சரி. ஐயோ 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 ஐயோ. உன்னை காப்பாத்துதான். ஆமா அண்ணே, அண்ணே உண்மையை ஒத்துட்டு அவர் கால்ல போய் விழுந்துறேன். உனக்கு தெரியாது, தப்பு செஞ்ச தமிழ காலையே விட மாட்டேன். போய் விழுந்துறேன். ரோட்லியா எப்படி? கார் முன்னால் போய் விழுந்துறேன். தங்கச்சி, அவரை தடுத்து நிறுத்த இது ஒண்ணுதான் வழி. என்ன? ஐயோ தங்கச்சி. அங்கிள், நான் சொல்றது கேளுங்க அங்கிள். எங்க அண்ணனை விட்டுடுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் அங்கிள் நான் சொல்றதுக்கு தங்கச்சி.
இது வந்து ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி படுபாவி, பேமானி, கடங்காரா, அயோக்கியா, கிருஷ்ண ஆஸ்கல். ராங் நம்பர். சரி வைக்கல. நீ என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சமயக்கட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேடா பயந்தாங்குள்ளி ராஸ்கல். கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு மேல காரை ஏத்துக்கேடா கமலாட்டி. நிறுத்துடா. ட்ரெயின் என்ன தடம் போடணும், ஆட்டோன்னா கொடசாயம், பல்லவனா பிளாட்பாரத்துல போகும், நாகப்பட்டினம்னா புயல் அடிக்கும். அதே மாதிரி தான் கார்ல போனா விபத்து ஏற்படும். இது இயற்கை. இயற்கை. காலை ஒடிக்கிறது இயற்கையா? குழந்தை உமாவுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு தெரியுமா? என்னது காலை எடுத்தாச்சா? எஸ், ஆம்புடேஷன். வரப்போ எடுத்து ஒரு காலை கையோட எடுத்துட்டு வரேன், பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? ஹேங் யுவர் செல்ஃப். உன்னை தூக்க தொங்க விட போறாங்கடா. நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல பேயா துரத்தினதை இது வரைக்கும் 1,73,432 பேர் பாத்துருக்காங்க. இன்னைக்கு சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் பூரா ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு எதிரா சாட்சி சொல்ல? நீ எதுக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும் கரெக்டா எண்ணி பழகிக்க. கம்பி என்ன என்ன சொல்ற நீ? என்டையர் மெட்ராஸே சேர்ந்து என்ன உள்ள தள்ள போதுங்கிறியா? ஆமா. உடனே எங்கயாவது கண்காணாத இடமா போய் ஒளிஞ்சுக்க. உன்னை பார்த்தா அப்படியே பிச்சு தின்றுவாங்க. ஓடு ஓடு ஓடு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உங்களுக்கு எந்த வேணும்? இது என் வீடு இல்லன்னு தெரியும். அப்படி இருந்தா அடமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு இங்க வந்து சேர்ந்தா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் ஒண்ணும் ஒளிஞ்சிருக்காக வரல. கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? தெரியல. அதான் எனக்கு வேணும். நான் தான் சாரு ஹாசன், லீடிங் லாயர். நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்னது? பிபில பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவேன். ஒரு ஆள? என்னப்பா இது? ஹைகோர்ட் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்கு. யார் இவங்கெல்லாம்? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வேணாம். மை ஸ்ட்ரெங்த். இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில். அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாதாட போறாங்களா? திருட்டு ராஸ்கல். நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். திருட்டு ராஸ்கல்னு சொல்றாரு. சோ ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு. அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்தி இருக்காரு. அவரை பழி வாங்க முடியல. அதனால அவர் தங்கச்சி காலம் உடைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மதலீலை, காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இளமை ஊஞ்சலாடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க 3 முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். ஆனா அப்படி செய்யலையே. சட்டமன் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டீங்களே. மனுஷன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானது சகஜம். அதை விட்டுட்டு இது என்ன ஆடுபுலி ஆட்டமா வெட்டுறதுக்கு? நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற? சினிமா வக்கீல் மாதிரி பேசுற. எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு காட்டு. உன் சன்னத்தங்க காட்டு. மயிலாட். என்னது மயிலாட்? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரன துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைனை கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 23, 24, 25, 26, 27, 28, 29, 20. இத்தனை செக்ஷன் தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா? மீசையை ஒட்டிட்டு என்ன ஏமாத்தின திருட்டு ராஸ்கலை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கிய கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலை குனியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமின் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பையன் தள்ளிட்டு போயிட்டானே. அதுக்காக நீ வாதாடுறியே. நீ லாயர் இல்ல, லயர். டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில்.
என்ன மன்னிச்சுடுமா. கால்ல சக்கரம் கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கர வட்டியில உட்கார வச்சுட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போற என்ன சார், மீதி முக்கால் இருக்கு. நீ என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போல என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வர சார். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எல்லாரும் விரட்டி அடிக்கிறேன். என்னன்னு சொல்லப்பா சார்? என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், போதும். அந்த திருட்டு ராஸ்கலுக்கா? ஏன் சார் இந்திர திருந்த மாட்டான்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கிறப்போ காலேஜையே தீ வச்சு கொளுத்துற போகஸ் நகர மேதே சார் விடா, பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாரு. போதும்பா, புல்லரிக்க வைக்காது. என் மக சரோஜனியே இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா? பேச்சு வர மாட்டீங்களே. எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்லும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் இப்படி கும்பலா நிக்குதே, வெளியே அனுப்பேன். சார், இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாகேஷ் கொடுப்பாரா? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்களா தில்லுமுள்ளு? மத்தது நான் சொல்றேன் அங்கிள். தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. லா 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 லா. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. லா 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 லா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. சின்ன விஷயம், மிஞ்சி போனா மூக்குக்கு கீழே இந்த பக்கம் ஆறாங்கலும் அந்த பக்கம் ஆறாங்கலும். இத வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன ஏமாத்தி இருக்கான்னா, நான் ஒரு ஆம்பளையா, எனக்கு மீச தேவையா? அதனாலதான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.